ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போறது லெசன் 2ல வந்துட்டு n ஈக்குவல் டு 4 இதுலக்கான சாத்தியமான ஆர்பிட்டால்கள் எத்தனை அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி குவாண்டம் நம்பர்ஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சாதான் இந்த இது ப்ராப்ளம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆல்ரெடி குவாண்டம் நம்பர்ஸ்க்கான வீடியோ வந்துட்டு நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால ஒன் டைம் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ குவாண்டம் நம்பர்ஸ் இதுல வந்து 4 டைப்ஸ் இருக்கு குவாண்டம் எண்கள்ல. ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது நியூக்ளியஸை சுத்தி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு அந்த நியூக்ளியஸை சுத்தி வரும்னு சொல்லி பார்த்திருப்போம். ஸோ அப்போ அந்த சுற்றி வரக்கூடிய அந்த ஷெல்லை தான் டினோட் பண்றதா என்னன்னா அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ பார்த்தோம்னா நியூக்ளியஸ் இதை சுத்தி நிறைய ஷெல் இருக்கும், கூடுகள் காணப்படும். ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஷெல்லோட நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கே, செகண்ட் ஷெல்லோட நேம் எல், அடுத்து தேர்ட் ஷெல்லோட நேம் எம், அதே மாதிரி ஃபோர்த் ஷெல் வந்துச்சுன்னா இதோட நேம் வந்துட்டு என். ஓகேவா? ஸோ KLMN அப்படிங்கிற ஷெல்லு. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த ஷெல்லுல சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றதா இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிறது, முதன்மை குவாண்டம் எண் அப்படிங்கிறது. இப்போ ஒவ்வொரு ஷெல்லுலையும் ஒரு குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும். அது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலா என்னன்னா 2n² அப்படிங்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்சிமம் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு தூரம் ஃபில் பண்ணலாம் ஒவ்வொரு ஷெல்லுலயும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்போ கே ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கேங்கிறது ஃபர்ஸ்ட் ஷெல்லு. ஸோ அப்போ என்னன்னா இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ 1². ஸோ 2ன்ட்டு வரும். எல் ஷெல்லு அப்படின்னு பார்த்தோம்னா இது செகண்ட் ஷெல்லு. ஸோ 2². எண்ணுக்கு பதிலாக நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 8 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் இதில் ஃபில் பண்ணலாம். ஸோ இப்படிதான் இந்த ஒவ்வொரு ஷெல்லுலையும் எவ்வளோ மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4s அப்படின்னு நான் ஒரு மென்ஷன் பண்றேன் ஒரு ஆர்பிட்டால் அப்படின்னா இது இந்த எஸ்ங்கிறது சப் ஆர்பிட்டால குறிக்குது, அதாவது துணை ஆர்பிட்டால்களை குறிக்குது. இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை சொல்லுது. அதாவது முதன்மை குவாண்டம் என்ன சொல்லுது, அந்த எலக்ட்ரான் வந்து எந்த கூட்டுல சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போறது இப்பதான் இதுல சப் ஆர்பிட்டால் அப்படின்லாம் சொன்னேன். ஸோ செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசிமியூத்தல் குவாண்டம் நம்பர். அதாவது துணை குவாண்டம் எண் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது கோண உந்த குவாண்டம் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரான்ஸோட துணை ஆர்பிட்டால், அதாவது எந்த ஆர்பிட்டால்ல இருக்கு அப்படிங்கிறது. அதாவது டோட்டலா SPDF அப்படிங்கிற ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதோட மெயினா அதோட ஷெல்ஸை சொல்லுது. இது அதோட சப் ஆர்பிட்டால்ஸை குறிக்குது, துணை கூட்டை பத்தி சொல்லுது. ஓகேவா? ஸோ துணை ஆர்பிட்டால்கள் அப்படிங்கும்போது SPDF இந்த 4 ஆர்பிட்டால்ல எந்த ஆர்பிட்டால்ல இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லும். ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பரோட சிம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா எல். பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு என்னங்கிற சிம்பிள் வரும். ஸோ இப்போ இந்த எல் வேல்யூ அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 1 2 3ன்னு சொல்லிட்டு இந்த 0 வேல்யூங்கிறது எல்லோட வேல்யூ 0னா அது என்ன ஆர்பிட்டால குறிக்கும்னா எஸ் ஆர்பிட்டால குறிக்கும். எல் வேல்யூ 1ங்கிறது பி ஆர்பிட்டாலுக்கானது, 2ங்கிறது டி ஆர்பிட்டாலுக்கானது, 3ங்கிறது எஃப் ஆர்பிட்டாலுக்கான நம்பர். ஓகேவா? அதாவது இந்த எல் மதிப்பை வச்சு அது எந்த ஆர்பிட்டால் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நான் இங்க 4s ஆர்பிட்டால் நான் சொல்லியிருந்தேன். இந்த 4sல n வேல்யூ 4, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் முதன்மை குவாண்டம் என்ன 4, எஸ் ஆர்பிட்டால்னு இருக்கு. ஓகேவா? அப்போ இது அதோட சப் ஆர்பிட்டால குறிக்குது. ஸோ அப்போ இதோட எல் வேல்யூ என்னன்னு கேட்டோம்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு இதுல என்ன வேல்யூ 0. அப்போ 0ன்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்ட் டைப்பான மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதாவது காந்த குவாண்டம் எண் அப்படின்னுட்டு. ஸோ இது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல சுத்திட்டு இருக்கு, எந்த திசையை நோக்கி சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இதுக்கான சிம்பிள் பார்த்தோம்னா ML. அதாவது இந்த எல் மதிப்பை வச்சே நம்ம வந்து எதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரோட மதிப்பை சொல்ல முடியும். அதாவது எப்படின்னா எம்எல் வேல்யூ எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம்னா -L to +L வரைக்கும் இருக்கும். அதாவது நம்மளுக்கு எல் வேல்யூவை வச்சே நம்ம எதை சொல்லிடலாம், இந்த எம்எல் வேல்யூ அதாவது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரை நம்ம ஜட்ஜ் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல் வேல்யூ 2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு.
அதாவது ஒரு டி ஆர்பிட்டால்னு நான் இங்க கொடுத்துருக்கேன். ஒரு 4d ஆர்பிட்டால் அப்படின்னு எடுத்திருக்கேன்னா n வேல்யூ 4, எல் வேல்யூ என்னது 2. ஓகேவா? இப்போ நான் எதுல இருந்து இதை சொல்லணும்னு சொல்றேன், மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் சொல்லணும்னு சொல்றோம். அப்ப இந்த எல் வேல்யூவை மைனஸ்ல இருந்து பிளஸ் வரைக்கும் சொல்லணும். அதாவது -2, -1, 0, +1, +2 அப்படின்னு இந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லணும். ஓகேவா? இந்த எல் வேல்யூவை மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் வரைக்கும் சொல்லணும். அதுக்கு இடைப்பட்ட நம்பரையும் சேர்த்து. ஓகேவா? நெக்ஸ்ட் 4th டைப் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னேன், எலக்ட்ரான் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அந்த நியூக்ளியஸை சுத்தி வரும்னு சொல்லி சொன்னோம். அணுக்கருவையும் சுற்றி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இந்த ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரான் வந்துட்டு என்ன, அதாவது கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா இல்லாட்டி ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கறத சொல்லுது. ஓகேவா? இதோட சிம்பிள் பார்த்தோம்னா எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட வேல்யூ ஒன்று பிளஸ் ஹாஃபா இருக்கலாம் அல்லது மைனஸ் ஹாஃபா இருக்கலாம். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா இதோட வேல்யூ பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சுன்னா இதோட வேல்யூ என்னது மைனஸ் ஹாஃப். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ வாங்க இதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்துருக்கிறது n = 4ன்னு கொடுத்துருக்காங்க சம்ல. இதை வச்சு இதோட பாசிபிள் ஆர்பிட்டால்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்னோட வேல்யூ 4ன்னு இருந்ததுன்னா இதுல சப் ஆர்பிட்டால்ஸ் நம்மளுக்கு எதுல வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஆர்பிட்டால் இருக்கலாம், பி ஆர்பிட்டால் இருக்கலாம், டி, எஃப், இந்த 4 விதமான ஆர்பிட்டால்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ 4ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஒருவேளை எனக்கு எஸ் ஆர்பிட்டாலா இருக்கு அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னவா இருக்கும், எஸ்க்கு 0, பிக்குனா 1, டிக்குனா 2, இதுக்குனா 3 அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நான் எனக்கு வந்துட்டு 4s ஆர்பிட்டாலா இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ எல்லோட வேல்யூ என்னது 0. அப்போ n வேல்யூ 4, l = 0னா அது என்ன ஆர்பிட்டால், 4s ஆர்பிட்டால். ஓகேவா? அதே மாதிரி என்னோட வேல்யூ 4ஆ இருக்கு, எல்லோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கோங்க, 4p ஆர்பிட்டால். ஏன்னா n வேல்யூ 4, l வேல்யூ 1ங்கும் போது அது என்ன ஆர்பிட்டால், b ஆர்பிட்டால். ஸோ s ஆர்பிட்டால் இருக்க சான்ஸ் இருக்கு, b ஆர்பிட்டால் இருக்க சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி d ஆர்பிட்டால் இருக்க சான்ஸ் இருக்கு, அது மாதிரி f ஆர்பிட்டாலும் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்போ sp, df இந்த 4 ஆர்பிட்டாலும் இருக்க சான்சஸ் இருக்கு. இதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எல்லாமே 4 தான். ஏன்னா n = 4ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆர்பிட்டாலுக்கு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ 4 4ன்னு போட்டுரும். அப்போ 4dங்கும் போது என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ என்ன 2. இங்கே என்னோட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ என்னது 3. எஃப் ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம் 3ன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தோம்னா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கண்டுபிடிக்க போறோம். அதாவது ml வேல்யூ. ml வேல்யூ நான் எதுல இருந்து எது வரைக்கும் சொல்லணும்னு சொல்லியிருந்தோம், -Lல இருந்து பாசிட்டிவ் எல் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 0வை நம்ம மைனஸ் பிளஸ்ன்னு சொல்ல முடியாது, அப்போ 0 மட்டும்தான். ஓகேவா? இங்க 1ன்னு இருக்கு, அப்போ இது மைனஸ்ல தான் நம்ம சொல்லணும் அப் டு பிளஸ் வரைக்கும். ஸோ -1, 0, +1. நெக்ஸ்ட் l = 2ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ -2, -1, 0, +1, +2. ஓகேவா? ஸோ மைனஸ் வேல்யூல இருந்து எது வரைக்கும் சொல்லியிருக்கோம், +2 வரைக்கும் சொல்லியிருக்கோம், பிளஸ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுவும் ml வேல்யூ, l வேல்யூ 3, இதை வச்சே தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ -3ல இருந்து +3 வரைக்கும் இருக்கலாம். இதுக்கு இடைப்பட்ட நம்பரையும் சேர்த்து. ஸோ -2, -1, 0, +1, +2, +3. ஓகேவா? ஸோ இப்போ இதுல எவ்வளவு டோட்டல் கவுண்ட்ஸ் இருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி போட போறோம். ஸோ ml வேல்யூ 0 மட்டும் தான் இருக்கு. அப்போ ஒரே ஒரு 4s ஆர்பிட்டால் தான் நம்மளுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா 1, 2, 3. ஸோ அப்போ 3 4p ஆர்பிட்டால்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா 2, 4, 5. ஸோ 5 4d ஆர்பிட்டால்ஸ் அப்போ இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2, 4, 6, 7. ஸோ அப்போ 7 4f ஆர்பிட்டால் வரைக்கும் நம்மளுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு டோட்டலா எவ்வளவு இருக்குங்கிறதா நம்மளுக்கான கொஸ்டின். ஸோ அப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி போட்டோம்னா அதான் நம்மளுக்கான ஆன்சரு. ஸோ அப்போ பார்த்தோம்னா 7 5 12 15 16. ஸோ டோட்டல் பாசிபிள் ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோனா 16. ஓகேவா? அதாவது மொத்த ஆர்பிட்டால்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 16.
இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்றேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.